அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பெரும் பதற்றம், அவசர விசாரணைகள் ஆரம்பம். கொழும்பு கோட்டையில் தடம் புரண்டு தொடர்ந்து பயணிகளுக்கு வெளியான அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை, பலத்த பாதுகாப்புடன் யாழ் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட 60 கைதிகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம், போதை மாத்திரைகளால் சுயநினைவின்றி இருந்த கைதிகள். போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞனின் திடீர் மரணம் குறித்து வெளியான தகவல். அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வாடகை வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவி. ஆடைகளை களைந்து அடித்துக் கொள்ளப்பட்ட சிறை அதிகாரி உயிரிழப்பு 29 உயர்வு. நீர்கொழும்பு சம்பவத்தின் அதிர்ச்சி அறிக்கை. நாமலுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து ஒரு சிறப்பு விசாரணையை நடத்த முடிவு செய்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆணைக்குழு பெருமளவிலான அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து ரம்புகனை நோக்கி பயணிக்கவிருந்த தொடருந்தின் பெட்டியொன்று தடப்புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது இன்று பிற்பகல் 4:50 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தொடருந்தானது கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தின் மேடைக்கு அருகில் வந்து கொண்டிருந்த போதே இந்த தடப்புரளல் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் காரணமாக கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தின் 4 தொடருந்து மேடைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு கோட்டையிலிருந்து ஆரம்பமாகும் பல தொடருந்து சேவைகளில் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளில் 60 பேர் இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படவுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 தினங்களாக கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பயங்கர மோதல்களில் சிறை காவலர்கள் உட்பட 30 பேர் உயிரிழந்துள்ளமையுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த கோர சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலை அமைந்துள்ள பகுதி முழுவதிலும் தற்போது பெரும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இதன் காரணமாக அங்குள்ள கைதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கிலும் நீர்கொழும்பு சிறையில் உள்ள கைதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த அவசர இடமாற்ற நடவடிக்கையின் அடிப்படையிலேயே பலத்த பாதுகாப்புடன் 60 கைதிகள் இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படுகின்றனர் என்று அதிகாரிகள் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தொடர்பில் முன்னதாக புலனாய்வு தகவல் கிடைக்கவில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் கலந்து கொண்டிருந்ததுடன் நீர்கொழும்பில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு தேவையான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்ததா என ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு அவர் பதிலளிக்கையில், இப்படியானதொரு புலனாய்வு தகவல் முன்னதாக கிடைத்திருக்கவில்லை. கைதிகளுக்கு இடையே அமைதியின்மை ஏற்படாத வண்ணம் தான் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அவ்வாறு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காரணத்தினால் தான் சேதங்களை இந்த அளவிற்கு குறைத்துக் கொள்ள முடிந்தது. 5ஆம் திகதி மாலை ஆகும் போது இந்த நிலைமை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு கைதிகள் வார்டுகளுக்கு அனுப்பப்பட்டு பூட்டப்பட்டு உணவு மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டிருந்தன. மறுநாள் காலை என்பது திங்கட்கிழமை. அது நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கும் ஒரு நாள். உணவு வழங்கி அந்த பணிகளை ஆரம்பிக்கவே அதிகாரிகள் தயாராகியிருந்தனர். அந்த நேரத்தில் தான் இந்த கைதிகள் போதை மாத்திரைகளை உட்கொண்டு சுயநினைவற்ற நிலைக்கு சென்றிருந்தனர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அந்த கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அதனை தடுப்பதற்காக அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டிருந்த போதே அந்த இடத்திற்கு சென்றுள்ளனர். வளாகத்தின் பாதுகாப்பிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த கைதிகள் போதை மாத்திரைகளை பயன்படுத்தியிருந்ததால் சுயநினைவற்ற நிலையில் இருந்தனர். பெண்களும் அவற்றை பயன்படுத்தியுள்ளனர். அவற்றை உட்கொண்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். டெங்கு நோய்க்கான அவசியமான சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு அங்கு வைத்தியர்கள் உள்ளனர். அவர்கள் வழமை போல அதனை பின்பற்றி செய்துள்ளனர்.
இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்துவதற்காக கடமையில் இருந்த அதிகாரிகள் தங்களது உயிரையும் பணயம் வைத்து தான் இதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நிந்தவூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 26 வயதுடைய இளைஞர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் நிந்தவூர் 23 அட்டப்பள்ளம் சகாத் கிராமத்தை சேர்ந்த 26 வயதுடைய அப்துல் வாஹிது வஜீத் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அட்டப்பள பகுதியில் நிந்தவூர் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது அப்பகுதிக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்து வந்த ஜெமில் என்ற நபர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். இதன்போது ஜெமிலிடமிருந்து 2 கிராம் 700 மில்லிகிராம் ஹெரோயினும் மற்ற இருவரிடமிருந்து தலா 60 மில்லிகிராம் ஹெரோயினும் மீட்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மற்றொரு வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் 3 கிராம் 100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 4வது சந்தேக நபரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 நிந்தவூர் போலீஸ் நிலையத்தில் சிறைக்கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தனர். சம்பவ தினமான திங்கட்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் சந்தேக நபர்களில் ஒருவரான வஜீத் என்பவர் வழமைக்கு மாறான முறையில் நடந்து கொண்டுள்ளார். உடனடியாக செயற்பட்ட போலீசார் அவரை நிந்தவூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் காலை 6:30 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த வஜீத் என்ற சந்தேக நபர் போலீஸ் காவலில் இருந்தபோது தான் மறைத்து வைத்திருந்த ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய பாக்கெட்டை விழுங்கிவிட்டதாக அவருடன் கைவிலங்கிடப்பட்டிருந்த மற்றொரு கைதி தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் அதனை விழுங்கியதாகவே கூறப்படுகின்றது. உயிரிழந்த இளைஞரின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை பொது மருத்துவமனையின் தடயவியல் நிபுணரால் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. இதேவேளை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏனைய 3 சந்தேக நபர்களும் சமாதுரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு சமாதுரை நீதிமன்ற நீதவான் நூர்டீன் முகமது ஜர்ஜீன் உத்தரவிட்டுள்ளார். எரிசக்தி நெருக்கடியை அடுத்து அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் பிற அரசு அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட எரிபொருள் மீதான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நீக்கியுள்ளது. நிதி அமைச்சகத்தின் செயலாளர், அனைத்து அமைச்சக செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், சிறப்பு செலவின பிரிவுகள், ஆணையங்களின் தலைவர்கள், துறைகளின் தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளின் தலைவர்களுக்கு இது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக அரசாங்க செலவினங்களை நிர்வகிக்கும் பொருட்டு அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் படியை மார்ச் 1 நிலவும் எரிபொருள் விலைகளின் அடிப்படையில் நிர்ணயிக்குமாறு அரசாங்கம் ஏப்ரல் 2 ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் புதிய சுற்றறிக்கையானது முந்தைய சுற்றறிக்கையினை ரத்து செய்துள்ளது. அதன்படி ஜூலை 1 முதல் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு தற்போதைய எரிபொருள் விலையிலேயே எரிபொருள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறை வடக்கு கல்கனுவ வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்து சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 26 வயதுடைய ஒரு மாணவியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி பயிலும் சட்டக்கல்லூரி மாணவி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த மாணவி உயிரிழந்த வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதுடன் தனது படிப்பை தொடர்ந்துள்ளார். அத்தோடு சட்டத்தரணி ஒருவரின் சட்டப்பணிகளுக்கும் உதவி புரிந்து வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் குறித்து பாணந்துறை வடக்கு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறை வளாகத்தில் வெடித்த வன்முறை மோதல் நாடு முழுவதையும் உலுக்கியதுடன் அதனை முன்னெப்போதும் இல்லாத ஒரு போர்க்களமாக மாற்றியது. கைதிகளின் 2 குழுக்களுக்கு இடையே ஒரு தகராறாக தொடங்கிய இது சிறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீதான தொடர்ச்சியான கொடிய தாக்குதல்களாக முற்றியது. இந்த கோரமான இரத்த களரியில் 6 சிறை அதிகாரிகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் கிட்டத்தட்ட 100 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காயமடைந்து நீர்கொழும்பு மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளனர்.
இதனை அடுத்து குறித்த மோதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு படைகள் சிறையை சுற்றி வளைத்த போது கைதிகள் சுவருக்கு மேலிருந்தும் செங்கற்கள் மற்றும் இரும்பு குழாய்களை கொண்டு வெளியே இருந்த அதிகாரிகளை தாக்கினர். சிறையில் நிலவும் நெருக்கடி நிலையை வானிலிருந்து கண்காணிப்பதற்காக இலங்கை விமானப்படை ஒரு பெல் 412 ஹெலிகாப்டரையும் பல ட்ரோன்களையும் பணியில் ஈடுபடுத்தியிருந்த நிலையில் இந்த நிலைமை நீர்கொழும்பிலேயே சிறைச்சாலைக்கு மோதலுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் கட்டுவில்லகம சுரேஷ் என்பவர் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினரான ஹெகல் பத்ரே பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியான கட்டுவில்லகம சுரேஷ் என்பவரே மோதலுக்கு தலைமை தாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய கிரீஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ண சுவந்திரகுட முன்னிலையில் இன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் அரசு தரப்பு சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ள 2 இந்திய பிரஜைகளுக்கு வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பும் உத்தியோகபூர்வ நடைமுறையினூடாக அழைப்பாணைகளை அனுப்புமாறு நீதிபதி மேலதிக உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.